ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கான்ட்ராக்ட் ஏரியா ஆஃப் லாவில் உச்சரிக்கப்பட்ட சமீபத்திய உச்சநீதிமன்ற தீர்ப்பின் வழக்கு சுருக்கத்தை, குறிப்பாக வாதியின் ரெடினஸ் அண்ட் வில்லிங்னஸ் குறித்த இஷ்யூ ட்ரையல் கோர்ட் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டில் ஃப்ரேம் பண்ணணும் என்பதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. 9 நவம்பர் 2022 அன்று உச்சரிக்கப்பட்ட VS ராமகிருஷ்ணன் vs PM முகமது அலி என்ற தலைப்பிலான முக்கியமான தீர்ப்பில் பிரதிவாதி மேல்முறையீட்டாளருடன் சென்ட்டுக்கு ரூபாய் 52,500 சூட் ப்ராப்பர்ட்டி விற்க ஒப்பந்தம் செஞ்சாங்க. ரூபாய் 1 கோடியை மேல்முறையீட்டாளர் பிரதிவாதிக்கு ஏர்னஸ்ட் மணியாக செலுத்தினாங்க. அதில் 65 லட்சம் ரொக்கமாகவும் 35 லட்சத்துக்கு பிந்தைய தேதியிட்ட காசோலை வடிவத்தில் கொடுத்தார். இது பேமெண்ட் ஸ்டாப்டு பை அட்டாச்மெண்ட் ஆர்டர் என்ற காரணங்களுக்காக திரும்பப்பட்டது. பின்னர் ரூபாய் 35 லட்சம் ரொக்கமாக வாதி பிரதிவாதிக்கு கொடுக்க, ஆனால் பிரதிவாதி அதை ஏற்க மறுத்துட்டார். விற்பனை ஒப்பந்தத்தின் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ்க்காக வாதி ஒரு வழக்கை தொடுத்தார். விசாரணை நீதிமன்றம் அந்த வழக்கு தள்ளுபடி செய்தது. மேல்முறையீடுகளில் கேரளா உயர்நீதிமன்றம் வழக்கு சொத்தை விற்பதற்கு இரு தரப்பினருக்கும் இடையே எந்த ஒப்பந்தமும் இல்லை என்று கூறியது. ஏனென்னா பிந்தைய தேதியிட்ட காசோலை திரும்ப பெறப்பட்டது. எனவே வாதியின் தரப்பில் பணம் செலுத்த தயாராக மற்றும் விருப்பம் உள்ளதா என்ற கேள்வி எழவில்லை. இதனால் வேதனையடைந்த மனுதாரர் மேல்முறையீடு செய்கிறார். பிந்தைய தேதியிட்ட காசோலை வழங்கப்பட்ட நேரத்தில் அதை மதிப்பற்ற காசோலை என்று கூற முடியாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. வங்கியால் திருப்பி அளிக்கப்பட்ட பிந்தைய தேதியிட்ட காசோலையானது அங்கீகாரத்துடன் இருந்தது. அதாவது ஐடி துறையால் நடத்தப்பட்ட ரெய்டு மற்றும் வங்கி கணக்கு இணைக்கப்பட்டதால் இணைப்பு உத்தரவின் மூலம் பணம் செலுத்துவது நிறுத்தப்பட்டது. எனவே பிந்தைய தேதியிட்ட காசோலை திரும்ப பெறப்பட்டது. ஆனால் வங்கி கணக்கில் பணம் இல்லாத காரணத்தால் தான் காசோலை திரும்ப வரவில்லை. எனவே பிந்தைய தேதியிட்ட காசோலை பயனற்ற காசோலை என்றும் அத்தகைய மதிப்பற்ற காசோலையை வழங்குவது பகுதி விற்பனை பரிசீலனைக்காக கொடுப்பனவு என்றும் உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை ஏற்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. மேலும் வாதியின் ரெடினஸ் அண்ட் வில்லிங்னஸ் குறித்து விசாரணை நீதிமன்றத்தால் எந்த ஒரு குறிப்பிட்ட இஷ்யூ ஃப்ரேம் பண்ணப்படவில்லை என்றாலும் முழு நிலுவையை பரிசீலிக்க வாதியிடம் போதுமான நிதி இல்லை என்று விசாரணை நீதிமன்றம் கண்டறிந்தது. வாதியை கவனிக்காமல் வாதியின் ரெடினஸ் அண்ட் வில்லிங்னஸ் மீது எந்த ஒரு குறிப்பிட்ட இஷ்யூ உருவாக்கப்படாமல் விசாரணை நீதிமன்றத்தால் அத்தகைய கண்டுபிடிப்பு வழங்கப்பட்டிருக்கக்கூடாது. ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸுக்கான வழக்கில் வாதியின் ரெடினஸ் அண்ட் வில்லிங்னஸ் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட இஷ்யூ உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். மேலும் குறிப்பிட்ட கண்டுபிடிப்பை வழங்குவதற்கு முன் பார்ட்டிஸுக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்க வேண்டும். இஷ்யூ வடிவமைப்பதன் நோக்கம் ஏன் அப்படின்னு சொன்னால், பார்ட்டிஸ் குறிப்பிட்ட ஆதாரங்களை அப்போ தான் முன்வைக்க முடியும். எதை பற்றி அப்படின்னு சொன்னால், அந்த பிளைன்டிஃப் பேலன்ஸ் சேல் கன்சிடரேஷன் கொடுக்க ரெடி அண்ட் வில்லிங்காக இருந்தார் என்பதை ப்ரூஃப் பண்ணுவதற்குரிய ஆதாரங்களை முன்வைத்திருக்க முடியும். மேற்கூறிய அடிப்படையில் வழக்கை தள்ளுபடி செய்து விற்பனை ஒப்பந்தத்தின் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸுக்கான ஆணையை நிறைவேற்ற மறுத்து விசாரணை நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பு மற்றும் உத்தரவு மற்றும் விசாரணை நீதிமன்ற உத்தரவை உறுதிப்படுத்தும் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு ஆகியவை ரத்து செய்யப்படுவதற்கு தகுதியானவை. வாதியின் தரப்பில் உள்ள ரெடினஸ் அண்ட் வில்லிங்னஸ் பொறுத்து குறிப்பிட்ட இஷ்யூ வடிவமைக்க இந்த வழக்கு விசாரணை நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட உள்ளது. ரிமாண்டில் வாதியின் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியை நிறைவேற்றுவதற்கு வாதியின் ரெடினஸ் அண்ட் வில்லிங்னஸ், குறிப்பாக வாதி ஃபுல் கன்சிடரேஷனை தர ரெடி அண்ட் வில்லிங்காக இருக்கிறாரா, பேலன்ஸ் சேல் கன்சிடரேஷன் கொடுக்க மனுதாரரிடம் போதுமான நிதி இருக்கிறதா என்பது குறித்த ஆதாரங்களை தருவதற்கு பார்ட்டிஸ் அனுமதிக்கப்படுகின்றன.